வணக்கம். நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அன்னையர் தினம். அனைவருக்கும் என்னோட அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம வெனிலா கேக் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கோம். 1 கப்பு சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கோம். ஒரு பிஞ்சு சால்ட்டு அதை போட்டு 3ஐயும் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து 1/2 கப்பு பால் எடுத்துருக்கோம். வெனிலா எசன்ஸு தேவைக்கேற்ப 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 கப்பு வந்து நம்ம ஆயில் எடுத்துருக்குறோம். 1/2 டீஸ்பூன் வந்து இந்த ஜெல் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் வாட்டர் விட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து முட்டையை வந்து பீட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். எக் 4 உடச்சி போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்கு பீட் பண்ணிட்டோம். இப்போ கேக் ஜெல்லு வாட்டரும் வந்து போட்டு பீட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப்பு ஆயில் விட்டு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மைதாவை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு வேணுன்னா கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கடாய் பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு டின் எடுத்துருக்கோம். அதில் வந்து மைதா வந்து அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பேட்டரை இதில் விட்டுக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தில் வச்சுட்டோம். ஒரு 30-35 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு வந்து நம்ம விப்பிங் க்ரீமை வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப்பு போட்டு அதோட சுகர் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. அதனால் 1 ஸ்பூன் அளவு சுகர் போட்டு நான் பீட் பண்ணிக்கிறேன். முதல் ஸ்லோலேருந்து பண்ணிக்கணும். பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கவுத்துனா கீழே வந்து கொட்டக்கூடாது. இந்த பாருங்கள், இது வந்து கரெக்டான விப் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இது வந்து நம்ம உடனே வந்து கேக் மேலே பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வச்சு பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? வச்சு அப்ளை பண்ணக்குள்ளே காமிக்கிறோம். பாருங்கள், ஒரு 35 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், க்ளீனாக இருக்குது கேக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணக்குள்ளே காமிக்கிறோம். பாருங்கள், கேக்கு டீமோல்ட் பண்ணியாச்சு. பேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து நம்ம இதை லைட்டாக மேலே கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணக்குள்ளே காமிக்கிறோம். பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சமாக இதில் அப்ளை பண்ணிவிட்டு கேக் பேஸ்
3ஆக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது மேலே வைக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அப்ளை பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியாச்சு சுகர் சிரப்பு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இன்றைக்கி மதர்ஸ் டேக்கு கேக் செஞ்சு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.